Hi friends, welcome to Fabulous Chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பர் டேஸ்டியான நெத்திலி கருவாட்டு தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நீங்க வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு இந்த நெத்திலி கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. 10 வெள்ளை பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. அது கூடவே நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. அது கூடவே 2 பேக்கெட் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். அதை நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி கொஞ்சம் வரமிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து பரட்டி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெத்திலி கருவாட்டு தொக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடசட்டி எடுத்துக்கோங்க. வடசட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பரட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் நார்மல் கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெத்திலி கருவாட்டில் பொதுவாக உப்பு நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு சேர்க்குறப்ப மட்டும் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா செவந்து வந்ததும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம அடுத்த செட்டு கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா செவந்து வந்ததும் நம்ம அதை எண்ணெயிலிருந்து வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்த செட்டு கத்திரிக்காயும் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் பொரிச்சாச்சுங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம பரட்டி வச்சுருக்கிற நம்ம நெத்திலி கருவாடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப முருக தேவையில்லைங்க, ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும். பாருங்கள், நம்ம நெத்திலி கருவாடு எல்லாமே பொரிச்சு தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயும் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் நம்ம பொரிச்சு அந்த நெத்திலி கருவாட்டு எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க.
அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த கருவாட்டு எண்ணெயை யூஸ் பண்ணுறப்போ வாசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த 10 வெள்ளை பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வாசம் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க. அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து கொஜ்ஜு மாதிரி வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போது அந்த பேனை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வணங்கினதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஏற்கனவே எண்ணெயிலேயே நல்லா வெந்திருக்கும், அதனால் ரொம்ப வணக்கணுன்ற அவசியம் இல்லை. நெத்திலி கருவாடை நல்லா வணங்கி அந்த மசாலாலாம் நெத்திலி கருவாட்டுக்குள்ளே போகட்டுங்க. இப்போது நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த நெத்திலி கருவாடில் மசாலாலாம் நல்லா இறங்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த நெத்திலி கருவாடில் நம்ம மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. எல்லாமே நல்லா வெந்து சேர்ந்து வந்திருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் புளிப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான புளி தண்ணி சேர்த்துருக்கேங்க. உப்பு புளிப்பு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்குங்க. நல்லா ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி திக்காக ஊற்றுனீங்கன்னா இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போது ஒரு 2 குச்சி அளவுக்கு கருவேப்பிலை தலையை இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா நம்மளோட சூப்பரான நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இப்போது நல்ல சூடான வெள்ளை சாப்பாடு கூட நல்லா சுட சுட நெத்திலி கருவாடை வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.